ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு கோதுமை மாவு ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு போட்டுங்க. பட்டர் கொஞ்சம் போட்டுருங்க. நல்லா போட்டு அப்படியே பிணைஞ்சிருங்க பட்டரை. மாவோட போட்டு பிணைஞ்சிருங்க. தண்ணி ஊற்றி பிணையணும். பத்தலைன்னா ஊற்றிங்க. வத்த ஊற்றிங்க. பிணைஞ்சிங்க. தண்ணி போதுமா? தண்ணி போதும். பிணைஞ்சிக்கிட்டு அப்படி வரணும். அவ்வளோதான். மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போதான் ரொட்டி அழகாக பொசு பொசுன்னு இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிருங்க. ஓகே, அப்படியே மூடி வச்சிருங்க. 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிருங்க. ரெண்டு மணி நேரம் ஆச்சு. பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ரொட்டி தட்ட போறேன். மாவு அப்படி போட்டுங்க. மாவு கொஞ்சம் எடுத்துங்க. மாவு அப்படி போட்டுக்கிட்டு
இப்படி இப்படி சுற்றி ஓகே. இப்படி தட்டணும். மாவு கொஞ்சம் கொட்டணும். ஒட்டாது. மாவு போட்டால் கொஞ்சம் ஒட்டாது. இப்போ சட்டியில் போட போகிறோம். கட்டிட்டிங்கன்னா ஓகே பாருங்கள் இப்படி இருக்கும். ஆகலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி எடுத்து கொஞ்சம் சுற்றிக்கோங்க. அப்புறம் மாவு மேலே ஒட்டாது ரொட்டி. கட்டி காயிட்டாங்க. ரொட்டியை போடணும். நல்லா வரட்டும். நல்லா அடியில் அப்படியே இதாகும். நல்லா வெந்தாலும் திருப்பி விட்டுங்க. அடியில் வெந்தாலும் திருப்பி விட்டுங்க. அதை திருப்பி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டுட்டேன். இப்போ எடுத்துருவோம். ரொட்டியே எடுத்துருவோம். இப்போ எடுத்துருவோம். ரொட்டி எடுத்துருவோம். பாருங்க ரொட்டியை சுட்டு எடுத்தாச்சு. அழகாக இருக்குது. இப்போ நான் அந்த ரொட்டியை தட்ட போகிறேன். பாருங்கள் அந்த கட்டையில் வச்சு இப்படி தட்டிங்க. ஏன்னா அழகாக இருக்கே. தட்டிங்க. ஓகே அழகாக இருக்கு. இன்னைக்கு இவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.